மொட்டை அடிச்சு விட்டியே. டேய் சும்மாடா, வெயில் காலத்துக்கு இப்படி தான் இருக்கணும். பாரு என்ன மாதிரி ஸ்டெப் கட்டிங். இந்த மாதிரி உனக்கு எந்த கடையில வெட்டி விடுறான்? ஏங்க பேரன் தான் ஆசைப்படுறான்ல, ரஜினி ஸ்டைல் வெட்டுங்க. ஏய் வந்தனா பின்னி போடும் பின்னி. உன் வேலை என்னமா அதை பாருடி. முளைச்சு 3 லெவல்ல உனக்கெல்லாம் ரஜினி ஸ்டைல், ரஜினி ஸ்டைல். வணக்கங்க. வாடா, எங்கடா 2 மாசமா ஆளை காணோம்? வட்டி பணம் வந்து சேரல? ஊருக்கு போயிருந்தேங்க. இதை இப்ப கொண்டு வந்திருக்கேங்க. இந்த பார், நான் வெறும் வட்டி மட்டும் வாங்கிக்க மாட்டேன். அந்த வட்டிக்கு 100 ரூபாய் வட்டி போட்டு கொடுத்தா தான் வாங்கிக்குவேன். என்னங்க இது அநியாயமா இருக்குது? பேசுவீங்கடா, ஏன்டா பேச மாட்டீங்க? அங்கங்க 100க்கு 20, 30 வட்டி வாங்குறானுங்க. நான் ஏதோ போனா போகுது ஏழை பாளையங்க பொழைச்சு போட்டுங்கிறதுக்காக ஒரு 15 ரூபாய் ரேட்டு கொடுத்தா என்ன இடிச்சு வாங்க நினைக்கிறீங்க? தலை கொண்டா. டேய், அவன் தான் கஞ்ச பேசினாரு தெரியுமில்ல, கொடுத்து தோல. இன்னும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தா அதுக்கு சேர்த்து வட்டி கேட்பான், கொடுத்துரு. இந்தாங்க. ஏய் பைத்தியக்காரச்சி, என்ன அது கரெக்டா இருக்கா? எனிவேடி. டேய் நீ என்னடா? கல்யாணத்துக்கு டிஃபனும் சாப்பாடும் எவ்வளவு செய்யறதுன்னு கேட்டு போறான்னு வந்தாங்க. இத பாருங்க சமயக்கார ஐயா, இது எங்க வீட்டுல நடக்கிற கடைசியே கல்யாணம். செலவு எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல. 10 வகை பதார்த்தத்தோட 4 வகை ஜூயிட்டோட தடபடலாம் இருக்கணும். ஆமா, இவங்க அப்பா வீட்டு காசு வாரி வான வேடிக்கை விடுறதுக்கு. ஏய் பைத்தியக்காரச்சி, போடி மூக்க வெட்டி போடு. போடி போ. யோ இங்க வாயா. இது பொண்ணூட்டுக்காரங்க நடத்துற கல்யாணம் இல்ல, நானா கஷ்டப்பட்டு நடத்துறது. ஒரு 300 பேருக்கு டிஃபன், சரிங்க, ஒரு 500 பேருக்கு சாப்பாடு, அது போதும். அதுவும் இல்லாம அன்னைக்கு ஏதோ பந்துக்குதுன்னு பேசிக்கிறானுங்க, பஸ் இல்லையா, இத சாப்பிடறதுக்கே ஆள் வராது, மிச்சமா கிடக்கு. நான் சொன்னதை செய். என்ன? சரிங்க. போயா. ஐயா நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. எங்க குழந்தைங்களுக்கே நான் கடையில காசு கொடுத்தா முடி வெட்டுறோம். உங்க வசதிக்கு நீங்க நினைச்சா கடைக்காரரே வீட்டுக்கு கொடுத்து முடி வெட்டலாம் இல்லீங்களா? இந்த இடத்துல ஐயா தர்மலிங்க நிக்கிறான். ஒரு குழந்தைக்கு முடி வெட்டிக்கிறதுக்கு 5 ரூபாய்னா 4 குழந்தைக்கு எவ்வளவு ஆச்சு? 20 ரூபா ஆகுங்க. ஒரு மாசத்துக்கே இவ்வளவுன்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு? அப்புறம் ஆயுஷ் பூரா முடி வெட்டிக்கிறதுக்கு எவ்வளவு? 1000 கணக்குல ஆகுங்க. அதே பணத்தை வட்டி கூட்டா லட்ச கணக்குல ஆகுங்க. இந்த டெக்னிக்கலும் எக்கனாமிக்கலும் தெரிஞ்சதுனால தான் நான் வட்டி கூடுறேன். என்கிட்ட நீங்க வட்டிக்கு வாங்கி சாப்பிடுறீங்க. போங்கடா டேய், போங்கடா. ஏண்டி அறிவு கட்டவள, நான் உனக்கு என்ன சொல்லிட்டு போனேன், நீ என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? கல்யாண வேலையெல்லாம் அப்படி அப்படியே கிடக்கு. அந்த அரிசியை படைச்சு போய் பருப்படுத்து போய் மிஷின்ல அரைச்சிட்டு வான்னு சொன்னேன். அதை விட்டுட்டு இதை யாரு பாக்க சொன்னா? இல்ல இந்திரா தான் சொல்லுச்சு, ஞாயிற்றுக்கிழமை லீவு தானே, அன்னைக்கு எல்லா வேலையும் பாத்துக்கலாம். அவ என்ன பெரிய கொம்பா? ஏண்டி இந்த வீட்டுல நான் மாமியாரா அவன் மாமியாரா? என்னடி மறைக்கிற? கண்ணு மொழியெல்லாம் நோண்டி பிடுவேன் நோண்டி. ஓஹோ நானா? வர்றா வர்றா ரவுடி வர்றா. ஏய், இங்க நடந்தது எதையாவது அவகிட்ட சொன்ன, அவ வேலைக்கு போனதுக்கு அப்புறம் கதவை சாத்திக்கிட்டு பின்னி பிடுவேன் பின்னி. இந்தாக்க பிரசாதம். ஏன் ஒரு மாதிரியா இருக்க? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? இல்ல. மறைக்காத. கிழவி திட்டுச்சா? இல்ல. ஆமா நினைச்சேன். ஏதோ வயசுக்கு மரியாதை கொடுத்து ஒதுங்கி போனா இந்த கேள்வி ரொம்ப தான் துள்ளுதே. இந்த அதிகாரம் பண்ற வேலை எல்லாம் வச்சிருச்சு. அப்புறம் நானும் ஒரு ஆட்சி செய்வேன். சொல்லி வை. ஆமா எங்க அந்த கழுவி? ஐயம்மா, தைரியமாக சொல், நீ மனிதன் தானா? இல்லை. யார் அவன் சட்டை பிடிச்சிருக்கிறது? பேடி பிளடி பேமணி. சரியான ஆம்பளை இருந்தா நீ ஃப்ரண்ட்ல வாடா. நான் கவர்மெண்ட் சர்வெண்ட், என்னையே டச் பண்றியா நீ? வாணி சட்டை கேட்ல மாட்டி இருக்குதுடா. சாரி மதர், யாரோ எனிமீஸ் தான் ஃபாலோ பண்றாங்களான்னு நினைச்சிட்டேன். கமிங் தேர். சாப்பிடுங்க. இது என்னமா இது? மீன் மீன். நம்ம வீட்டுல தான் சைவமாச்சே. உங்களுக்கு தான் வாய்க்கு சுருக்குன்னு இல்லைன்னா சாப்பிட மாட்டீங்களே, அதான் யாருக்கும் தெரியாம வறுத்து வச்சிருக்கேன். தங்கம், மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லுவாங்க. அது ஓ விஷயத்துல ரொம்ப ரொம்ப கரெக்ட். உனக்கு மட்டும் ஏதாங்காச்சும் ஆயிடுச்சுன்னா நான் ஓ கூடவே உயிரை விட்டுருவேன். என்னங்க நீங்க குழந்தை மாதிரி அழுதுகிட்டு? சாப்பிடுங்க. என்னம்மா இது? 1 2 3 குழந்தைங்க தான் இருக்கு. இன்னும் எங்க? யோ, நமக்கு இருக்கிறதா 3 குழந்தைதாயா? நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுமா. 3 தாங்கறல்ல, சாப்பிடியா?
குடிச்சிட்டு வந்தா பொழுதன்னைக்கு இதே ரோதனையா போச்சு ச்சே. கிரிஜா, கிரி, அவங்க என்னமா பண்ணிட்டு இருக்க? லாண்டு பில்ல தேடிட்டு இருக்கேன். பகல்ல செய்ய வேண்டிய வேலைய பகல்ல செய்யணும், ராத்திரில செய்ய வேண்டிய வேலைய ராத்திரில செய்யணும். உனக்கு எது எப்ப செய்யறதுன்னு தெரியல. பா பா, என்ன இத பாத்தியா? என்னங்க அது? கண்ட கண்ட புக்கெல்லாம் கொண்டு வந்து என்கிட்ட காமிச்சிட்டு இருக்கு. உங்களுக்கு விவசாயம் இல்ல போங்க. இது கண்ட கண்ட புக்கா? இதுதாமா காமசூத்திரம். இதுல ஆயக்கலைகள் 64 அடங்கி இருக்கு. இதுல மட்டும் நீ திறவாயிட்ட வச்சுக்க, விடவே மாட்ட. வேணும் வேணும் தொந்தரவு பண்ணுவ. விடுங்க, உங்களுக்கு ஒரு வேலையே இல்ல. அப்பப்ப எதையா படிச்சு வந்து உயிரை எடுப்பேன். போங்க. கிரிமா, இங்க வா, இங்க வா, உட்காச்சுக்க, வா வா வா, உட்காச்சுக்க. கிரிமா, பருவத்தே பயிர் செய்யணும் பெரியவங்க ஏன் சொல்லிருக்காங்க தெரியுமா? சரி, இந்த வயசுல தான் என்னால ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்க முடியும், உன்னால நாயுடு ஆள் பிரா போட்டுக்க முடியும். 60 வயசுல நாம நினைச்சா கூட போட்டுக்க முடியாது. அதனால எதை எப்பப்ப செய்யணுமோ அதை அப்பப்ப செஞ்சிடணும். இதெல்லாம் மட்டும் என்ன ஞாபகம் வச்சுட்டு இருப்பேன். நானும் 6 மாசமா கேட்டுட்டு இருக்கேன். ஒரு காஞ்சிபுரம் பட்டு புடவைய கொஞ்சமாவது காயில வாங்கிக்கிறேனா? ஐயோ, காமசூத்திரத்தை பத்தி படிக்கும் போது காஞ்சிபுரத்தை ஏமா ஞாபகப்படுத்துற? என்ன சோதிக்காதடா. சரி சரி இருங்க, லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்து. இந்த கலைக்கு வெளிச்சம் தான் முக்கியம். இந்த கலையை இருட்டடி பண்ணாத. கிரி, என்ன டேய், 11 மணி வரைக்கும் லைட்ட போட்டு என்னடா பண்றீங்க? கரண்ட் பில் எவன்டா கட்டுறது? ராத்திரில கூட இந்த ஆள் நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறான். என் தலை விதி. லைட் ஆஃப் பண்ணிடுறமா. இந்த குடும்பத்துல எவனுக்காவது பொறுப்பு இருக்கா? பங்கஜா, பங்கஜா, என்ன கொசு கடிக்கு உள்ள வந்து படு. கடிச்சா கடிக்கிட்டு நான் இங்கேயே படுத்துக்கிறேன். ஏய், கொசு கடிக்குன்னு சொல்றல, உள்ள வந்து படுறியே. ஏய், ஏய், நல்ல கொசுக்கடி. பேரம்பேத்தி எடுத்த வயசுல ஏதோ இதே தொல்லையா போச்சு. பொழுது போக கூடாது, காலையில எந்திரிக்க முடியல. ஏய், ஏதாவது பேச எடுப்பு வச்சு படி. செண்பகமே செண்பகமே தென்போதிகை சந்தனமே. சும்மாவே அது உதைக்குது, பாடாம கரங்க. ஏய், உனக்கு கொடுத்த வேலை பாரு. சாணி உருண்ட முடி. ஆ. தேடி வரும் என் மனமே தேடி வரும். ஐயோ ஐயோ, என்னங்க தண்ணி இப்படி ஊத்துறீங்க? ஏற்கனவே பால் தண்ணியா இருக்குன்னு எல்லா பொம்பளைங்களும் திட்டுறாளுங்க. நீங்க கொஞ்சம் தண்ணியை கம்மியா ஊத்துங்க. அடி போடி. கவர்மெண்ட் கொடுக்கிற பாக்கெட் பால்லயே அவன் இன்ஜெக்ஷன் வச்சு தண்ணி ஏத்துறான். நான் ஏதோ கொஞ்சம் கலந்தா அது உனக்கு பெருசா தெரியுதா? 4 காசு சம்பாதிக்க விட மாட்டேங்கிறாங்க பொட்டச்சிங்க. ஐயா, இத வரேன்பா. ஐயா, நல்லா குத்தி பார்த்துட்டேன். மெயின் லைன்ல அடப்பு இல்ல, உங்க வீட்டு லைன்ல தான் அடப்பு இருக்கு. எங்க அடப்பு இருக்க உடுப்பா. ஒரு வாரமா வீட்டுல குடுத்தன இருக்க முடியல. ஒரே நாத்தம். பாரு, உள்ள இறங்கி நல்லா சுத்தமா எடுத்துரு. நியாயமா என்ன உண்டோ அத கேளு, நான் கொடுத்துறேன். ஐயா, உள்ள இறங்கி தான் சுத்தமா எடுக்கணும். நிறைய வேலை இருக்கு. ஒரு 50 ரூபா கொடுத்துருங்க. என்னது, 50 ரூபாயா? டேய், இந்த கக்கூஸ் கட்டுறதுக்கே எனக்கு 50 ரூபா தான் செலவாச்சு. அடப்படுக்கிறதுக்கு நீ 50 ரூபா கேக்குற? இந்த பாரு கண்ணா, உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம். 2 பேரும் நியாயமா போயிடுவோம். ஒரு 2000 ரூபாய் கொடுத்துறேன். சந்தோஷமா வாங்கிட்டு வேலையை சுத்தமா முடிச்சு கொடுத்துரு. என்ன? ஓ, நீ கொடுக்க 2000 ரூபாய்க்கு பொராட்டி கூட கொடுக்க மாட்டேன். பின்ன அடப்படுக்கிறதுக்கு வேட்டி இடம் எழுதி வைப்பாங்க. போடா போயா பஞ்ச பிசினாரி. காலங்காத்தால வந்து சேர்ந்த வரும் சாவுகிறாய்க்கு. டேய் படுவா, சத்தங்கத்தம் போட்டீங்கன்னா உரிச்சு போடுவேன். நீ அடப்படுக்கலன்னா எங்களுக்கு அடப்படுக்க தெரியாதா? பெரிய கம்ப சுத்துற வேலை இது. ஏன்பா, உனக்கு எதுக்கு இதெல்லாம்? யாருக்கிட்டயாவது 5-10 கொடுத்தா வாரிட்டு போறான். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஒரு கல்யாண மாப்பிள நேரத்துக்கு வீட்டை விட்டு போனவன் ராத்திரி எல்லாம் எங்கடா சுத்திட்டு வர்ற? அதுப்பா, நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு எக்ஸ்போர்ட் வியாபாரம் ஆரம்பிக்கிறோம் சொல்லிட்டு இருந்தால, அது லைசென்ஸ் விஷயமா தான் அலைஞ்சிட்டு வரேன். டேய், நீ தாண்டா என் புள்ள. இந்த வீட்லயே வியாபாரம் மைண்ட் உனக்கு ஒருத்தருக்கு தாண்டா இருக்கு. டேய், சொல்ல மறந்துட்டேன். மதுரையில இருந்து பொண்ணு வீட்டுக்காரர் வந்திருக்காங்க. உனக்கு ஏதோ துணி எடுக்கணுமா? ஒரு 4-5 கோட்டு சூட்டு வாங்கிக்க. மழை காலத்துல எனக்கும் போட்டுக்கிறதுக்கு உதவும் இல்ல. அப்படியே அதுக்கு உண்டான பனியன் ஜட்டியும் வாங்கிக்க. சரிப்பா. டேய், கூச்சப்படாம கேளு. என்னங்க, எனக்கு 2 வாங்கிட்டு வர சொல்லுங்க. என்ன ஜட்டியா? பின்ன நாங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறேன்னு தெரியாம குறுக்க வந்து எனக்கு 2 வேணும்னா நான் என்னடி சொல்றது? என்னமோ வாங்கிட்டு வர சொன்னீங்களே. போடி, போய் பக்கெட் எடுத்துட்டு வா. திருட்டு சும்மா தான் தூங்குற. சாக்கடை எடுக்கணும். போயிட்டு வாடி. எந்த பக்கம் அடைச்சிட்டு இருக்குன்னே தெரியலையே.
எந்த பக்கம் அடப்பு இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. நானும் இவளே என்னமோ ஆடுறது எருமை. எங்க இந்த மனுஷனை காணா? என்னங்க என்ன? ஐயோ, ஐயோ, என்னங்க? என்னங்க? ஐயையோ, 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 நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, வாங்க வெளியில வந்துருங்க. ஐயையோ, என் புருஷன் உள்ள போயிட்டாரே, நான் என்ன பண்ணுவேன்? ஐயையோ, ஏ சுரேஷ், அடே யாராவது வாங்கடா, உங்க அப்பா உள்ள போயிட்டாரா, சாக்கடைக்குள்ள கிடக்குறாருடா, நான் என்ன பண்ணுவேன்? நாளை முதல் குடிக்க மாட்டேன், சத்தியமடி தங்கம். யாரு சாக்கடையை திறந்து வச்சது? இந்த வீட்டுல யாருக்குமே பொறுப்பு கிடையாது. எல்லா வேலையும் மூத்த பிள்ளை நான் ஒருத்தன் தான் செய்யணும். இப்போ ஓகே ஓகே ஓகே. ஐயோ ஐயோ ஐயோ, அட ஓகே. பாவி, உங்க அப்பா உள்ள இருக்காருடா, உசுரோட வச்சு மூடிட்டியே. ஏடா தூக்குங்கடா, என்ன ஆனாலும் தெரியலையே. என்னங்க என்னங்க? ஐயோ ஐயோ, என்னங்க ஜாஸ்தி ஆயிட்டே நைனா. என்னங்கடா ஆஸ்பத்திரிக்கு? தெரியலையே. ஐயோ என் ராசா, இப்படி ஒண்ணும் தெரியாம ஆயிட்டீங்களே, நான் என்ன பண்ணுவேன்? ஒரு 50 ரூபா கேட்டான், போகுதுன்னு கொடுத்து தொலைச்சிருக்கலாம். இப்ப டாக்டர் மருந்து அது இதுன்னு 500 ரூபாய் செலவாயிருச்சு. என்னது 500? ஆ. ஏண்டி ஏதாவது கார்பரேஷன் ஆஸ்பத்திரிக்கு என்ன தூக்கிட்டு போயிருந்தா 5-10 போயிருக்கு. காசோட அருமை இந்த வீட்டுல யாருக்காவது தெரியுதா? அவசரமா அங்க தூக்கிட்டு போனதுனாலதான் பொழைச்ச, இல்லைன்னா நட்டுக்கிட்டு இருப்பேன். நட்டுட்டு இருப்பனா? அப்புறம் என்ன சொன்னாரு டாக்டர்? ஊருப்பட்ட சாக்கடையை குடிச்சிட்டியான், பாதி கக்கூசு தான் வெளியில எடுத்திருக்காரு, மீதி பாதிய மூக்குல டூப்பு போட்டு எடுக்கணும்னு சொன்னாரு. என்னது மூக்குல டூப் போட்டா? அதான் வயிறு செப்டிக் டேங்க் மாதிரி இருக்கா? இந்த முதல்ல இத குடிச்சு தொலை. ஆ, இது வேற என்ன ஆறுதுரா சாமி? நீ போடா. அப்பா என்னடா சம்பளம்? ஆ, என் சம்பளம் 2500 ரூபா, ஆ. என் ஒய்ஃப் சம்பளம் 4500 ரூபா. இந்த வீட்லயே அதிகமா சம்பாரிச்சு கொடுக்கறது உன் பொண்டாட்டி தான்டா. அதனாலதானே ஐயர் பொண்ணா இருந்தாலும் பரவாயில்லன்னு லவ் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டோம். அப்பா நான் வரேன். ஐயோ, அப்பா உங்க உடம்பு எப்படிப்பா இருக்கு? டாக்டர் என்னப்பா சொன்னாரு? டாக்டர் சொன்னது கம்பவுண்டர் சொன்னதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். முதல்ல உன் சம்பளத்தை எடு. ஏன் கொண்டு வரலையா? இதோ வச்சிருக்கேன்பா. கவரு பெருசா இருக்குது. ஆ? இது என்னது 1 ரூபா? இது எவ்வளவு சம்பளம்? 56 ரூபா 75 பைசா. ப்பு, இது ஒரு சம்பளம், இதுக்கு ஒரு கவர். வாங்கின சம்பளத்தை எல்லாம் குடிச்சுட்டு இப்படி 50-60 கொண்டு வந்து கொடுத்தா என்ன அர்த்தம்? நீ கொடுக்கிற காசை வச்சு உன் குழந்தைக்கு பால் வாங்கி கொடுக்க முடியுமா? உன்னை விட சின்ன பசங்க எல்லாம் 1000-2000 கொண்டு வந்து கொடுக்குறானுங்க. இது ஒரு சம்பளம் எடுத்து வந்து கையில் கொடுக்குறிய, உனக்கு வெக்கமா இல்ல? அப்பா 4 காசு அதிகமா கொடுக்கறதுனாலே அவங்க எல்லாம் ஒஸ்தி ஆயிட முடியாதுப்பா. நான் தான் உங்களுக்கு மூத்த பிள்ளை. நாளைக்கு உங்களுக்கு நல்லதோ கெட்டதோ எதுவா இருந்தாலும் நான் தான் செய்யணும். பாத்தனே, எப்ப நான் உசுரோடு இருக்கும் போதே சாக்கடையில வச்சு மூணியோ அப்பவே நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு நல்லது கெட்டது எல்லாம் நீ தான் செய்ய வேண்டும். போ போ. என்ன இது பஸ் பாஸ் வாங்கணும், அதுக்கு 75 ரூபாய் வேணும். கொடுத்தது 56, கேட்கறது 75. இந்தா பொறுக்கிட்டு போ, பொறுக்கிட்டு போ. உன் சவகாசமே வேண்டாம், போ. உங்க ஹெல்த் உன் பாத்துக்கங்க. ஹெல்த்த பாத்துக்கடா. முத நீ இவனை பத்தி அடி. என்னங்க ஏன் கையில கொடுக்க மாட்டீங்களாக்கும்? என்ன உன் சம்பளத்துல 500 ரூபாய் கம்மியா இருக்கு? அடிக்கடி வயிற்று வலி வருதுன்னு விஜய் ஹாஸ்பிட்டல் போய் செக்அப் பண்ணேன், அது கொஞ்சம் செலவாயிடுச்சு. யார கேட்டு செலவு பண்ண? நான் ஒரு கல்யாணத்தை வச்சுட்டு எவ்வளவு கஷ்டப்படுறேன். காசோட அருமை இங்க யாருக்காவது தெரியுதா? அதென்ன விஜயா ஆஸ்பத்திரி? ஏன் ஒரு சின்ன ஆஸ்பத்திரி நீங்க செக் பண்ணிக்க மாட்டீங்களாக்கும்? இது என் சம்பளம், செலவு பண்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. அதுக்கு யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. பாத்தியாடி என்ன திமிரா பேசிட்டு போறான்னு? நான் தான் அப்பவே தலைப்பாட அடிச்சுக்கிட்டேனே, உங்க அக்கா பண்ண கட்டாதீங்க வாயாடின்னு. நீங்க தான் சொந்தம் சொந்தம்னு போய் விழுந்தீங்க, இப்ப அனுபவிங்க. பைத்தியக்காரிச்சா இருந்தாலும் நீ கரெக்டா தான் சொன்ன, நான் தான் கேட்கல. இவ விஷயத்துல எப்பவுமே கொஞ்சம் எச்சரிக்கையா தான் இருக்கணும் போட்டிருக்கு. நல்ல பாம்பு இவ்வளவு ஒன்னடி. ஐயா ஏய், காய்கறிகள் ஜாஸ்தியா வாங்கி கொடுத்துருக்கேன்னு இஷ்டத்துக்கு அள்ளி விட்டுறாதீங்க. மிச்ச காய்கறிகளை அப்படியே வைங்க. எங்க வாங்கணும்
அங்கேயே கொடுத்துட்டு காசை நான் திருப்பி வாங்கணும். என்ன மாப்பிள்ள நான் சொல்றது? அதானே. எதுவா இருந்தாலும் ஒரு நியாயம் இருக்கணும். என்னையா அது? ஏமாச்சா கூட்டமே வரக்கூடாதுன்னு தான் நான் வந்தேன்னு கல்யாணம் வச்சேன். ஆமா. இத்தனை பேரு எங்க இருந்து வந்தானுங்க? ஏன்பா இன்னைக்கு தான் வந்தாச்சே, பஸ் இல்லையே, எப்படி வந்தீங்க? அது தெரிஞ்சுதாங்க முந்தா நாளே வந்து சத்திரத்துல படுத்துடுங்க. பிளான் விவரமான ஆளுகடா. பாத்தியா பந்தயத்துக்கு சாப்பிடுற மாதிரியே சாப்பிடுறான். டேய் தண்ணி கிண்ணி குடுறா, செத்துக்கிட்டு தொலை போற. தண்ணி விட்ட சாப்பாடு கொள்ளாதுங்களே. சாப்பாடு கொள்ளாதா? பாத்தியா தட்டியே இறக்குறான். டேய் கண்ணா, சாப்பிடும் போது அங்கங்கெல்லாம் பாக்கணும்டா. பாரு சொன்னா கேக்குறான் பாரு. மச்சான் நான் இங்க நின்னா கொலைகாரனா மாறிடுவேன். டேய் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம தூக்கிறான் பாரு. டேய் இதெல்லாம் உனக்கு நல்லது இல்ல, இது நியாயம் இல்ல. பக்கத்துல அவன் ஒரு சோறாரத எடுத்து போறான். ஐயா சோறு பத்தாது போல் இருக்கு, இன்னொரு மூட்டை அரிசி வேணுங்க. டேய் போடா, அப்பிடுவேன். தின்ன தீத்துவானுக்கு போல் இருக்கு. மச்சான் ஏன் அவஸ்தை? கல்யாண செலவெல்லாம் பொண்ணு வீட்டுக்காரன் தலையில கட்டிட வேண்டியதானே? யோ புரியாம பேசாதயா. பொண்ணுக்கு அப்ப யார் தெரியுமா? மில்லு உணவு கேள்விப்பட்டேன். மில் ஓனர் மட்டும் இல்ல, கோடீஸ்வர. மொத்த சொத்து இந்த பொண்ணுக்கு தான் சேரும். இந்த கல்யாண செலவு கூட நம்ம ஏத்துக்கலன்னா நம்மள கேவலமா நினைக்க மாட்டான். மச்சான் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை இழுக்கிற மாதிரி தெரியுது. இங்கதான் தர்மலிங்கம் நிக்கிறான். அம்மா தாயே, உன் தயவால பெரிய கோடீஸ்வரர் வீட்டு சம்பந்தம் கிடைச்சிருக்கு. இந்த கஜானா இன்னைக்கு இருக்கிறது போலவே என்னைக்கு நிறைஞ்சிருக்கணும் தாயே. ஐயோ ஐயோ ஐயோ, இந்த வேலையெல்லாம் உன் யார் செய்ய சொன்னா? போடு போடு முதல்ல. ஆ? விளக்கு மாத்தி எல்லாம் தொடறதுக்கு உனக்கு எல்லாம் தலையெழுத்தா? நீ யாரு? கோடீஸ்வரர் விட்டு பொண்ணு. உட்காரு உட்காரு முதல்ல. இந்தா முதல்ல இந்த ஆர்லிக்ஸ குடி குடி. இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்குன்னே இந்த வீட்டுல 3 தண்டகர் மாந்திரங்க இருக்காளுங்க. அவளுங்க பாத்துக்குவாளுங்க. நீ எதுவும் பார்க்க வேண்டாம், பேசாம டிவி பாத்துக்கிட்டு ரெஸ்ட் எடுத்தா போதும். ஆ? குடி. சொல்ல மறந்துட்டேனே, இந்த வீட்டுல மூத்த மருமக இருக்காளே கோயம்புத்தூர்காரி, பிச்சைக்கார குடும்பம். அவ கூட சேராத, தருத்திரம் ஒட்டிக்கும். அப்புறம் 2வது ஒருத்தி இருக்காளே இந்திரா, குதிரை மாதிரி நடந்து வருவாளே பஜாரி. அவகிட்ட மட்டும் வாயை கொடுத்துறாத, இழுத்து போட்டு அடிச்சிருவா. என்னையே 2-3 தடவை கைய வாங்கிட்டு வந்துட்டானா பாத்துக்கையன். அப்புறம் இந்த ஐயர் பொண்ணுகிட்டையும் சங்காத்தம் வச்சுக்காத. அவளுக்கு 4 காசு சம்பாதிக்கிறவங்க திமிரு மண்டக்கணம். அவ சம்பாதிக்கிற காசு உன் கால் தூசுக்கு வருமா? அத்தை எல்லாம் உன் நல்லதுக்கு தான் சொல்லுவேன். மாமனாரு அத்தை, நாங்க 2 பேரும் என்ன சொல்றோமோ அதை மட்டும் கேட்டுக்கிட்டு உன் புருஷன் கூட நீ சந்தோஷமா இரு. என்ன ராஜாத்தி? குடி, நான் போய் டிஃபன் பண்ணி எடுத்து வரேன். பொண்ணு மாப்பிளைய கையோட அழைச்சிட்டு போலாம்னு பார்த்தா நாள் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டீங்க. இருந்து கூட்டிட்டு போலாம்னா பஞ்சு மில்லுல ஏகப்பட்ட வேலை இருக்கு. அடுத்த வாரமாவது அவங்கள அனுப்பிச்சு வச்சிருங்க. அப்ப நான் வர்றேங்க. பொண்ணை நல்லபடியா பாத்துக்குங்க. கவலைப்படாதீங்க சம்பந்தி, இனிமே இது உங்க பொண்ணு இல்ல, எங்க பொண்ணு. என்னங்க என்னடி பாத்துட்டு நிக்கிற? என்ன? கண்ணுக்கு முன்னால பூச்சி பறக்குது, கடிச்சுன்னு என்ன ஆகுறது? நான் பாக்கலைங்க. மீனாட்சி, நான் போயிட்டு வரட்டுமாமா? அம்மாடி மீனாட்சி, இந்த பாரு, அப்பா ஊருக்கு போகும்போது அழுக கூடாதுமா. கண்ணை தொடச்சுக்க. எதுக்கு அழுகுற? நாங்கெல்லாம் இல்ல. வர மாப்பிள்ள வாங்க. சம்பந்தி ஒன்னு சொல்ல மறந்துட்டீங்களா? என்னங்க? எங்கேயோ கண்காணாத இடத்துல பஞ்சு மில்ல வச்சுட்டு கஷ்டப்படுறதை விட அதை வித்துட்டு மெட்ராஸ்ல ஒரு இரும்பு கம்பெனி ஆரம்பிச்சீங்கன்னு வைங்க, உங்க மாப்பிளைக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்த மாதிரி இருக்கும். இந்த வயசான காலத்துல நீங்களும் ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கு. நான் எதுக்கு சொல்றேன்னா, இரும்பு துருப்பிடிச்சு போனாலும் கிலோ கணக்குல போட்டு காசாக்கிடலாம். என்ன யோசிக்கிறீங்க? இதெல்லாம் யோசிக்கவே கூடாது. பில்ல வித்தமா, மெட்ராஸுக்கு வந்தமா, இரும்பு வாங்கணுமா, கடையை விரிச்சுமான்னு இருக்கணும். பாக்கலாம். வர சம்பந்தி. டிரைவர் பார்த்து கூட்டி போப்பா. சம்பந்தி, அந்த பஞ்சு மில்லு விஷயத்தை மறந்துடாதீங்க, அதான் நமக்கு முக்கியம். அதான் சொல்லிட்டீங்கல்ல, மறக்க மாட்டார். வாங்க. மில்லு தான் நமக்கு முக்கியம். வாங்க. மறந்துடாதீங்க. ஐயோ ஐயோ ஐயோ, நீயே அந்த வேலையெல்லாம் செய்யறது? உனக்கு என்ன தலையெழுத்தா? கொண்டாங்க குடு. அதை எடுத்து தோய். நீ துவைக்காத குடு. இத பாரு, நான் சொன்னது செய்யல, உனக்கும் கிடைக்கும், உனக்கு சப்போர்ட் பண்றவனுக்கும் சேர்ந்து கிடைக்கும். ராட்சசி. அடே அடே சுரேஷ், இந்த அக்கிரமம் எங்கடா நடக்கும்? இந்த அநியாயத்தை வந்து பாருடா. என்னடா இது, சாமி கோயிலுக்கு சப்பரம் தூக்குற மாதிரி சொக்காய் கேட்க போட்டு மாற போட பாடி. அவள 4 வார்த்தை கேட்டாலும் நல்லா நறுக்குன்னு கேட்டீங்க. அப்படியே போட்டா பாரு, பைத்தியக்காரிச்சு பைத்தியக்காரிச்சு. ஏதோ அவ 4 காசு சம்பாரிச்சேன் கையில் கொடுக்குறாளுங்க, அதை நான் பொட்டியில வச்சு புட்டுறது உன் கண்ணுக்கு பொறுக்கல. இந்த பாரு, குடும்ப விவகாரத்தில் தலையிட்ட உன்னை அடிச்சா சாக அடிச்சு போடுவேன்.
உன்னை யாரு உள்ள வர சொன்னது? நீ எப்ப வந்த? போ போங்கறேன். ஆமா இப்ப மட்டும் போம்ப 6 மணிக்கு அப்புறம் கொசு கடிக்குது வா வான்னு கூப்பிடுறிய. அதுக்கு இதுக்கு பேரடி சம்பந்தம்? அது 6 மணி ஆகிட்டு பாத்துக்கா. போ போயிடு. மடி இந்த பாரு, இந்த பைக்குள்ள 2 வெள்ளி தட்டு வச்சிருக்கேன், இதுல 4 வெள்ளி டம்ளர் வச்சிருக்கேன். என்ன பஸ்ல பராக்கு பார்க்காம பத்திரமா எடுத்துட்டு போ. இதெல்லாம் ஏதுமா? உங்க அண்ணன் கல்யாணத்துக்கு சேரு வந்தது, உங்க அப்பனுக்கு தெரியாம திருடி வச்சிருந்தேன். ஏமா எதுக்கு அப்பா கிட்ட ஒரு வார்த்தை? யாரு உங்க அப்பங்கிட்டயா? கேட்டா குடுப்பான அந்த பாவி. எல்லாத்தையும் பிள்ளைங்களுக்கும் மருமகளுக்கும் வச்சு திணிப்பான ஒளிஞ்சு உனக்கு கொடுக்க மனசு வராதுமா அவனுக்கு. இந்தா இந்த பாரு, இதுல 2000 ரூபாய் பணம் இருக்கு. வைர முக்குத்தி கேட்டியே, வாங்கி போட்டுக்க. என்ன அம்மா? ஏம்மா நீ ஒரு 10 நாளைக்கு என் கூட வந்து தங்கிட்டு வாயம்மா. எங்க எனக்கும் வரணும்னு ஆசைதான், முடியுமா? ஏற்கனவே 2 மாட்டை கட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுறேன், பத்தாதுக்கு உங்க அப்பன் தொல்லை வேற. 6 மணி ஆச்சுன்னா போதும் அந்த ஆளுக்கு கொசு கடிக்க ஆரம்பிச்சிடும். என்னது கொசு கடிக்குமா? அதை ஏன் கேக்குற? எல்லாம் என் தலை எழுத்து. கட்ட வேகிற வரைக்கும் அனுபவிச்சு ஏண்டி, இன்னும் புறப்படலையா? உங்க அப்பா வந்துட்டார், பணத்தை போட்டு போடு, மூடு மூடு மூடு. என்னம்மா ஊருக்கு புறப்பட்டியா? ஆமாம்மா. பஸ்ஸுக்கு நேரமாகல? புறப்பட்டுச்சு. போகும்போது இந்த ஓட்ட வாயோட தோணன்னு பேசிட்டு இருக்கிறியா? ஆமா. இது புறப்பட்டேன்ப்பா. இருமா. நீ வரும்போது ஒரு பொட்டி தானே கொண்டு வந்த, இப்ப என்ன 2-3 மூட்டை முடிச்சிடலாம். ஆமா, நீ இல்லாத பொல்லாத பொண்ணுக்கு வாங்கி கொடுத்துட்ட பாரு, அப்படியே மூட்டை கட்டி எடுத்துட்டு போறா. அவ கொடுத்து வச்சது அவ்வளவுதான். ஏதோ தாய் விட்டு மானம் போயிடக்கூடாதுன்னு அவளே காசு கொண்டாந்து 4 பொருள் வாங்கிட்டு போறா. நான் உசுரோட இருக்கும் போதே என் பொண்ணுக்கு இந்த கதின்னா நான் கண்ண மூடிட்டேன். வாய் மூடு. போகும்போது ஒப்பாரி வச்சுக்கிட்டு, அதாவது போற இடத்துல நல்லா இருக்க முடியும். நீ ஒண்ணும் எடுக்க வேண்டாம், அது நீ இந்த பொட்டி எடுத்துக்கமா, நீ அந்த பையன் மட்டும் எடுத்துக்க. என்னடா அது எதையுமே தொட விட மாட்டேங்கிறாங்க, குண்டு குண்டு வச்சிருக்காங்களா? குண்டு வைக்கிறாங்க. வா என்னங்க, நான் ஒரு கட்டு எண்ணட்டா? கிட்ட வராது, எட்டி உட்கார். போ போ. ஆமா, இந்த புடவைங்களை யார் எடுத்தது? ஏன் நான் சொல்லித்தான் எங்க வீட்டுக்காரர் எடுத்தாரு. அது என்ன ஆளுக்கு ஒரு வேலையில எடுத்திருக்கீங்க? ஆமா, கழுதையும் குதிரையும் ஒண்ணாயிடுமா? கழுதை யாரு குதிரை யாருன்னு எங்களுக்கும் தெரியும். இத பாருங்க, எடுத்த எல்லாருக்கும் ஒரே மாதிரி எடுங்க, இல்லாட்டி எங்களுக்கு புடவையே வேண்டாம். நீங்க எடுத்து கொடுக்கறதெல்லாம் கட்டிக்கிறதுக்கு நாங்க ஒண்ணு இந்த வீட்டு வேலைக்காரங்க இல்ல. போனா போதும் நாங்க எடுத்து குடுக்கறதுனால தானே சட்டம் பேசுறீங்க. எடுத்தே குடுக்கலைன்னா என்னடி செய்வீங்க? எங்க சம்பளத்துல நாங்களே எடுத்துக்குவோம். எடுத்துக்குங்க, உங்க சம்பளத்தை நம்பித்தான் எங்க வீட்டுக்காரர் இருக்கிறாரா? அவர் ஒண்ணு கையாலாகாதவர் இல்ல. பாருங்க, உங்க முன்னாடி எவ்வளவு திமிரா பேசிட்டு போறாங்க. ஏண்டி பைத்தியக்காரிச்சு, நான் தான் அப்பவே சொன்னேன், தொலைஞ்சு போகுது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி புடவை எடுத்துக்கிட்டான்னு கேட்டியாடி? இப்ப என் வருமானத்துக்கே வேட்டி வச்சிட்டியாடி? அவ சம்பளத்தை கட் பண்ணிட்டான்னா என் பட்ஜெட்ல எங்க இடிக்குது. நான் தான் சொல்றேனே ஒண்ணு, வீட்டுக்குள்ள வராதேன்னு ஏண்டி வந்து உயிர் எடுக்கிற? போடி வழிய. ஆமா, இப்ப போன்னு சொல்லுவேன். நம்ம ஜோசியத்தை பத்தி உமக்கு தெரியாது ஓய். இப்ப இந்த இடத்துல வச்சு சொல்ற ஓய், உமக்கு கண்டிப்பா பேரன் தான் பிறக்க போறா. அவனால நீர் எங்கேயோ போறீங்க. நமக்கு பேரன் பிறக்க போறான். இந்த பேரனுக்கு எங்க அப்பன் பேர் தான் வைக்கணும். உங்க அப்பன் பேர் வேண்டாம், ராசி இல்லாதவர். எங்க அப்பன் பேரைய வச்சிருவோம். ஆமா, இவங்க அப்பன் பெரிய தேச தலைவர், அந்த பேரை என் பேரனுக்கு வைக்கணுமா? பேராடியது எங்க? அந்த பேரை ஒரு தடவை சத்தம் போட்டு சொல்லு. ஏன் பிச்சாண்டி? பாத்தியா ஓய், என் பேரனை பிச்சைக்காரன் ஆக்குறதும் இல்லாம ஆண்டி ஆகி பாக்கணுங்கிற ஓய். உங்க அப்பன் பேர் மட்டும் என்ன மொட்டையாண்டி தானே? பிச்சைக்காரனுக்கு மொட்டைக்காரன் எவ்வளவு மேல். அது ஒண்ணு பரவாயில்ல. கால வேளையிலே தகராறு. அது ஒண்ணு இல்ல மச்சான், எங்களுக்கு பேரன் பிறக்க போறான். அப்படியா? அவனுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு ஐயரை கலந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது இருக்கட்டும் மச்சான், ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்தே எதிர் வீடு, அது விலைக்கு வருது, முடிச்சிடலாமா? பாத்தியாடி, எனக்கு பேரன் பிறக்கிற அதிர்ஷ்டம் என் நீண்ட நாள் லட்சியம் ஒவ்வொன்னா நிறைவேறுது. அவன் என்ன சாதாரண ஆளா? பிறக்கும் போதே கோடீஸ்வரனால பிறக்கிறான். மச்சான், அட்வான்ஸ் 2 லட்சம் ரூபாய் வேணுமா? 2 லட்சம் என்ன மச்சான், என் சம்பந்திக்கு ஒரு போன் பண்ணா போது, போன்லயே 20 லட்சம் அனுப்புவாரு. கேட்டலா மணி அடிக்கிறது, மங்களம் நடக்க போறது. அநேகமா என் சம்பந்தியம் பேசுறான்னு நினைக்கிறேன். ஹலோ சம்பந்தி. ஹலோ, யாரு? சம்பந்தி மேனேஜரா பேசுறது? ஏன்பா அந்த பஞ்சு மில்ல நல்லா இருக்கா? என்னது, சம்பந்தி சேர்த்து விட்டாரா? என்னடி இது, கோடிக்கணக்கான சொத்தை என் தலையில கட்டிட்டு சேர்த்து விட்டாரு. இது எல்லாம் நான் எப்படி கட்டி காப்பாத்து போறேன்? யார் யாருகிட்ட எங்கெங்க பணம் கொடுத்து வச்சிருக்கேன்னு கூட சொல்லாம சேர்த்து விட்டாரடி. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல அவர் எப்படி செத்தாருன்னு கேளுங்க.
ஏப்பா சம்பந்தி எப்படிப்பா செத்தாரு? என்னது பஞ்சு மில்லு பத்தி அடிச்சு செத்து விட்டாரா? அட பாவி மனுஷா, பஞ்சில பணத்தை போடாத இரும்புல போடுன்னு அப்பவே சொன்னனே, கேட்டியா? மொத்த பணத்தையும் பஞ்சில போட்டு என் நெஞ்சில நெருப்பள்ளி கொட்டிட்டியாடா? ஐயோ ஐயோ ஏங்க ஏற்கனவே சொத்து வரும்னு தான் ஏமாந்தீங்க. மறுபடியும் ஏங்க சாவுல போய் 10,000 ரூபாய் செலவு பண்ணீங்க? இங்க தாண்டி தர்மலிங்க நிக்கிறான். ஆ? எரிஞ்சது மில்லு மட்டும் தானே. வீட்டை பாத்தியா? கூப்பிட்டு கொடுத்தாலே 10 லட்சம் ரூபாய்க்கு போகும். ஆமா. அது மட்டும் இல்ல, வீட்டுக்குள்ள இருக்கிற ஜாமா செட்டை பாத்தியா? அதுவே 2-3 லட்சம் ரூபாய்க்கு தேரும். ஆமாங்க, அவ்வளவு தேக்க மரம். இதையெல்லாம் நாம வித்து சுருட்டி எடுத்துட்டு போனோம்னா இந்த ஊருக்காரனுடைய தயவு நமக்கு தேவை. அதனாலதான் சாவுல ஒரு 10,000 ரூபாய் எடுத்து விட்டேன். ஐயோ ஏ ராஜா, உங்க மூளையே மூளை. தரைய பாத்தீங்களா? அவ்வளவு செலவ கல்லுங்க. ஆமாண்டி. ஆடாடா. அடியே, பெரிய பெரிய பணக்காரனுங்கெல்லாம் கருப்பு பணத்தை அடியில வச்சு சலவக்கல்ல மேல போட்டு அமுக்கிடுவானுங்க. அப்படியா? அப்ப நம்ம சம்பந்தி கூட கருப்பு பணத்தை புதைச்சிருப்பாரா? என்ன, அந்த ஆளுக்கு மண்டையில தான் மசில் இல்லையே தவிர ஆள் விவரமானவன். ஏதாவது புதைச்சிருந்தாலும் புதைச்சிருப்பான். நாம எதுக்கு ஒரு வாரம் தங்கி இருந்து தோண்டி பார்த்து என்ன கிடைக்குதோ எடுத்துட்டு போடுவோமே. என்ன தட்டுறீங்க? இப்ப ஏதாவது கிடைக்குதான்னு தான். அடியே, இங்கதாண்டி சலோருங்குது. அநேகமா தங்கமா இருக்குமோ? ஆட நீங்க வேற. கதவை யாரோ தட்டுறாங்க. கதவா? யாரா அது? வணக்கம், நான் தான் இந்த தொகுதி எம்எல்ஏ. உங்களை பார்த்துட்டு போறேன். வாங்க 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 வாங்க, இப்படி உட்காருங்க. உட்காருங்க. ஊரே உங்களை பத்தி தாங்க பேச்சு. என்ன பின்ன என்னங்க, பெத்த பிள்ளைங்களே இந்த காலத்துல அப்பன் சாவை எடுக்கிறது இல்ல. நீங்க சம்பந்தி, ஊரே மூக்கு மேல விரல வைக்கிற அளவுக்கு அமக்களை படுத்திட்டீங்களே. நமக்கு பணம் முக்கியம் இல்லைங்க, மனுஷன் தான். அது தெரிஞ்சானே உங்ககிட்ட வந்திருக்கோம். இந்த வீடு இருக்க, வீட்டை பத்தி பேசாதீங்க. காரியம் முடிகிற வரைக்கும் இது யாருக்கு விக்கிற மாதிரி இல்ல. வீட்டை வாங்க வரலீங்க. இந்த வீட்டு மேல உங்க சம்பந்தி 15 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்காரு. கடன் வாங்கியிருக்காரா? ஆமாங்க. எப்படி இந்த வீடு 10 லட்சம் ரூபாய்க்கு போகும். மீதி 5 லட்சம் ரூபாய் உங்ககிட்ட வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கோம். எப்படி வசதி? இங்கேயே கொடுத்துறீங்களா இல்ல ஊர்ல வந்து வாங்கிட்டுமா? ஐயோ, ஊருக்கெல்லாம் வராதீங்க, இங்கேயே கொடுத்துறேன். காரியம் முடியறதுக்குள்ள கொடுத்துருங்க. பணத்தை கொடுக்காம இருந்தாலும் மதுரை விட்டு போயிருவாரான்னு கொடல உருவிடுவோம். வெட்டி இங்கே புதைச்சிட மாட்டோம். ஏங்க, இங்கதான் தர்மலிங்க நிக்கிறான்னு சொன்னீங்க. இப்ப அம்போன்னு நிக்கிறீங்களே. அப்படி போடுவேன். டேய், இனிமே இங்க இருந்தோம்னா நம்ம உயிருக்கே ஆபத்து. பொட்டி படிக்கல எடுத்து உடனே புறப்படு. ஆமா, போலாம். மீனாட்சி கூப்பிடு. அந்த ஊமச்சேட்டி கூப்பிடுறேன். அந்த சனி எங்கேயும் விட்டு கிளம்புடு. ஐயோ, வாய் வயிறுமா இருக்க பொண்ணை விட்டு ஏதாவது பேசினா கொலை பண்ணி போடுவேன். டேய், அவளை கூட்டிட்டு போனோம்னா கடன்காரன் பூரா மெட்ராஸ்க்கு வந்துருவான். அப்புறம் நம்ம மொத்த சொத்தையும் வித்தாலும் கடன் அடைக்க முடியாது. எல்லாம் ஓ நன்மைக்கு தாண்டா சொல்றேன். அவளை எங்கேயே விட்டுட்டு புறப்படு. என்னடா உங்க அப்பா இப்படி சொல்லிட்டாரு? அவர் பேச்ச கேட்கலாம், நம்மளையும் விட்டுட்டு போயிடுவாரா? வந்து இந்தப்பா மருந்து அடிக்கிறவர. ஐயா, அந்த ஓரமா ரொம்ப நாத்து அடிக்குது. மருந்து கொஞ்சம் ஜாஸ்தி அடிச்சிட்டு போ. சரிங்க ஐயா. போகும்போது ஒரு 10 பைசா தர்றேன், திருப்தியா டீ சாப்பிட்டு போ. 10 பைசாவுக்கு யாருங்க ஐயா டீ குடுக்குறாங்க? அட 10 பைசாவுக்கு என்ன கிடைக்குது அதை வாங்கி திருட்டு போங்கடா. சட்டம் பேசுறானுங்கப்பா. ஒரு நாள் 2 நாள்னா பரவாயில்ல. தினம் கொசு கடிச்சா இந்த உடம்பு என்னத்துக்காகும்? பொழுது விடிஞ்சா குனிய முடியல, நிமிர முடியல. என்னைக்கு தான் இந்த கொசு தொல்லை தீர போகுதோ? ஐயா, அம்மா கொசு தொல்லைங்கிறாங்க. உள்ள பூந்து ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டுங்களா? நம்ம மருந்து பவர்ஃபுல் மருந்து ஐயா. போடா, வெட்டி போடுவேன். அம்மா சொல்லுங்கம்மா. அட நீ போய்யா. ஐயா, ஐயா போயிரு. அம்மா, கொசுவலை வேணுங்களா? என்னது கொசுவலையா? டேய், போடா. எவனாவது கொசு கிசுன்னு இந்த பக்கம் வந்தீங்க, நசுக்கி போடுவேன். ஏன் மாமா, மெட்ராஸ்ல இருக்க வீடுகள்லாம் ஒரே மாதிரி இருக்குல்ல? மாமா, எல்ஐசி பில்டிங் பாக்கணும் மாமா. அது சைதாப்பேட்டையில இருக்கு. முதல்ல வந்த வேலையை கவனிப்போம். அண்ணே வணக்கம். இந்த மயிலாப்பூர் தர்மலிங்கம் வீடு எங்க இருக்கு தெரியுமா? கஸ்மாலா, மயிலாப்பூர் 1000 தர்மலிங்கிறான். நான் எவனை கண்டுக்கிறது? மூஞ்சில என் கையா வைக்க போயா. காலங்காத்தால என்ன மாமா, மெட்ராஸ்காரங்களுக்கு மரியாதை தெரியாது போல் இருக்கு. நான் போய் அடிச்சு வந்துட்டேன். இருப்பா, வந்த வேலையை கவனிப்போம். தர்மலிங்கத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? நீ வேற அட்ரஸ் தொலைச்சு விட்ட. நான் எங்கப்பா தொலைச்சேன்? மெட்ராஸ்ல இறங்கின உடனே பாக்கெட்ட பதம் பார்த்துட்டானுங்களப்பா. ஆமா, 3 பொம்பளைங்க வராங்க. அவங்கள்ட்ட கேப்பமா? கேட்கலாமே, வாங்க. அம்மா 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 அம்மா, இந்த தர்மலிங்கம் வீடு எங்க இருக்கு தெரியுமா? எந்த தர்மலிங்கம்? அதான் இந்த மயிலாப்பூர் தர்மலிங்கம். மதுரை மில்லு ஓனர் வீட்டுல சம்மந்தம் வச்சிருக்கானே, அந்த கேடி பேதான். இத பாருங்க, கொஞ்சம் மரியாதையா பேசுங்க.
அவர் எங்க மாமனார். இது அவன் மாமனாரு. அவன் எங்க? அவன் தலை சீவம் விட மாட்டேன். டேய், டேய். டேய் மச்சான், சும்மா இருடா. சும்மா இருடா. ஏமா மெட்ராஸ்காரங்க புத்திய காட்டிட்டீங்களேம்மா. உங்க மாமனார்லாம் ஒரு மனுஷனா? பணத்துக்கு ஆசைப்பட்டு வாயும் வயிறுமா இருந்த ஒரு பொண்ண அனாதையா விட்டுட்டு வந்துட்டானே, அவனை சும்மா விடலாமா? அட என்னமாமா உங்கள்ட்ட பேசிக்கிட்டு, எங்க அவனை வெட்டி போலி போடுற. சும்மா இருடா. அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன நடந்ததுன்னு எங்களுக்கே இப்பதான் தெரியுது. இப்ப அந்த பொண்ணு எங்க இருக்கா? அந்த பிள்ளைதாச்சி பொண்ணு மனசு உடைஞ்சு போய் இனிமேல நம்ம எதுக்கு வாழணும், செத்து போயிடலாம்னு சொல்லி ஆத்துல குதிச்சிருச்சுமா. நல்ல வேளை மாடு கழுவிக்கிட்டு இருந்த என் மச்சான் பார்த்து காப்பாத்திட்டான். இல்லன்னா அதோட நிலைமை என்ன ஆயிருக்கும்? நாங்க அந்த வீட்டு பால்காரனுங்க. எங்களுக்கு இருக்கிற விசுவாசம் கூட உங்க மாமனாருக்கும் அந்த பொண்ணை கட்டின பயலுக்கு இல்லாம போச்சம்மா. இந்தியாவும் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு எங்க இருக்க அந்த கிளப்பைய அவன் உடல உருவா விட மாட்டேன். இது பாருங்க, ஏதோ நடந்து போச்சு. அந்த பொண்ணை கூட்டிட்டு வரதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணணுமோ அதை நான் பாத்துக்கிறேன். அது வரைக்கும் அவ உங்க பாதுகாப்புலயே இருக்கட்டும். பிரசவத்துக்கு ஏதாவது பணம் தேவைப்பட்டா இது செலவுக்கு வச்சுக்கோங்க. வேற ஏதாவது அவசரம்னா மீனாவை எங்களுக்கு லெட்டர் எழுத சொல்லுங்க, நாங்க வந்து பாத்துக்கிறோம். பால்கார கொஞ்சம் பத்திரமா பாத்துக்குங்க. பாத்துக்கிறோமா? வரவங்க. என்னம்மா அந்த பொட்டச்சி ஏதோ சொல்லிட்டு போறாளுங்க, நீ ஊ கொட்டிக்கிட்டு இருக்க. நீ விட்டாலும் அந்த தர்மலிங்கத்தை நான் விட மாட்டேன். அவன் தலையெடுக்காம நான் மதுரைக்கு போக மாட்டேன். ஏய் தர்மலிங்கம், மெட்ராஸ்ல எங்க இருந்தாலும் வந்துடுறா. நீ யார தர்மலிங்கம்? நான் இல்லைங்க. இந்த பக்கம் போறேன். இந்த பக்கம் போகணும். இந்த பக்கம் போறேன். தெரியாதுப்பா. தெரியாது? தெரியாது. தெரியாது? தெரியாது. தெரியாம இங்க எதுக்குடா வந்த? ஐயோ. இன்னைக்கு மெட்ராஸே க்ளோஸ். இங்க என்ன கலாட்டா பண்ற? நீ என்ன பேட்டு குஸ்தாவா? இல்லங்க. பின்ன எதுக்கு அறுவாடு சுத்துற? ஐயோ சாமி, இந்த அருவா ரோட்ல கிடந்துச்சுங்க. இதை எடுத்து யாருதுன்னு கேட்டுக்கிட்டு சாமி, வேற ஒண்ணுமே இல்ல. போடுற கீழே. எந்தூரா நீங்க? மதுரைங்க சாமி. எதுக்குடா வந்தீங்க? மெட்ராஸ் சுத்தி பார்க்கலான்னு வந்தோம். பார்த்தது போதும், இன்னைக்கே ஊர் பக்கம் ஓடிடணும். நாளைக்கு இங்க எங்காச்சும் பார்த்தேன், உள்ள தள்ளி முட்டிய பேத்துருவேன். போடா. ஏமா சார் சொல்றாருல, லாரியாவது பிடிச்சு போயிரும். ஓடியா போயிரும் சார். ஓ அப்புறம் மாமா போலாமா? டேய், நான் இப்போ உன் மாமா இல்லடா, பால்காரன். நீ மீனாவோட மலேசிய சித்தப்பா, ஞாபகம் வச்சு. ஆமா ஆமா, மறந்துட்டேன். வாங்க சம்பந்தி, வாங்க. தேசி நாயே, போடா. அம்மா, குழந்தை குடுமா. என் பேர சம்பந்தி. நீங்க போட்ட லெட்டர் கிடைச்சதுங்க சம்பந்தி. நாங்களே ஸ்டேஷனுக்கு வரலாம்னு தான் தோ புறப்பட்டோம். அதுக்குள்ள தோ வந்துட்டீங்க. வாங்க வாங்க, கூட்டிட்டு வாமா. கூட்டிட்டு வாமா. வாங்க வாங்க சம்பந்தி, வாங்க உட்காருங்க. ஸ்மால் ஹவுஸ். டீப்பாய கொஞ்சம் கிட்ட எடுத்து போட்டீங்கன்னா உங்களுக்கு வசதியா இருக்கு. பாட்டுங்க. அதாவது செத்து போன சம்பந்திக்கு மலேசியாவில் இப்படி ஒரு தம்பி இருக்கிறதா சத்தியமா எனக்கு தெரியவே தெரியாது. இந்த பால்கார பையன் கூட என்கிட்ட சொல்லலீங்க. தெரிய சான்ஸ் இல்லையே. நான் சின்ன வயசுலயே மலேசியா ஓடி போயிட்டேனே. கேட்டுக்க. அங்க பல பேர் மதிக்கிற பால்காரன் ஆயிட்டேன். என்னது பால்காரன் ஐடியா? மடையா, பால்காரன் இல்லடா. நான் பால்காரன் சொன்னேன். ஆமா, பல பால் கப்பலுக்கு சொந்தக்காரன் ஆயிட்டேன்னு சொல்ல வந்தேன். சம்பந்திக்கு கப்பல் கூட இருக்குதா? மலேசியாவுல பாதி கப்பல் இவரதுதான். என்னது பாதி கப்பலா? மலேசிய நாட்டுல இருக்கிற கப்பல்கள்ல பாதி இவரதுதான் சொல்ல வந்தேன். இந்தியாவிலையும் ஒரு கப்பல் வாங்கி விடலாம்னு தான் வந்தாரு. வந்த இடத்துல அவங்க அண்ணன் செத்து போயிட்டாருன்னு கேள்விப்பட்டதும் மனசு உடைஞ்சு போயிட்டாரு. அதை விட அவங்க அண்ணன் பொண்ண நீங்க ரெண்டு பேரும் அனாதையா விட்டுட்டு வந்துட்டீங்களே, அதை நினைச்சு அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு. எனக்கு வந்த கோவத்துக்கு ஜனாதிபதிக்கு போன் பண்ணி உங்க ரெண்டு பேரும் உள்ள தள்ளி இருப்பேன். அந்த பொண்ணு முகத்தை பார்த்து விட்டுட்டேன். ஐயோ சம்பந்தி, யாரோ எங்களுக்கு வேண்டாத நாய்ங்க உங்ககிட்ட சொல்லி உங்க மனசு போட்டு கொடாஞ்சிருக்கானுங்க. ஜோசிகார அந்த பொண்ணுக்கு 6 மாசத்துக்கு நேரம் சரியில்லைன்னு சொன்னா, அதான் அந்த பொண்ணையும் குழந்தையும் அங்கேயே ஒப்படைச்சிட்டு வந்தோம். சொல்லேண்டி. ஆமா சம்பந்தி, அவர் சொல்றதெல்லாம் நெசந்தான். இல்லைன்னா கை குழந்தையும் பொண்ணையும் அப்படி விட்டுட்டு வருவோமா? ஆமா சம்பந்தி, எங்களுக்கு மட்டும் பேர மேல ஆசை இல்லீங்களா? கால மேல போட்டுங்க. இப்ப ஆட்டிங்க. சரி, நடந்து போச்சு, விட்டுருங்க. எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க. இவங்க ரெண்டு பேரை விட்டா எனக்கு வேற ஆள் கிடையாது. நீங்க நல்லபடியா நடந்துக்கிட்டீங்கன்னா என் பேரன் பேர்ல ஒரு கப்பலோ 2 கப்பலோ எழுதி வைப்பேன். அந்த பெட்டி எடு. இந்தாங்க. மலேசியால இருந்து வரும்போது மீனாட்சிக்காக கொஞ்சம் நகை எடுத்து வந்தேன். இந்தாங்கம்மா, உங்க இலைய போட்டு விடுங்க. இந்தாங்க 10,000. குழந்தைக்கு ஜட்டி வாங்கி போடுங்க. என்னது, குழந்தைக்கு ஜட்டி வாங்க 10,000? அப்புறம் பிளேட்டுக்கு நேரம் வச்சு நான் பரப்பட்டுமா? என்ன சம்பந்தி நீங்க இவ்வளவு அவசரப்படுறீங்க? எவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்கீங்க? ஒரு வாரம் என் வீட்டுல தங்கி ரெஸ்ட் எடுத்து தான் போகணும். மீனாட்சி, சம்பந்திய மாடி கழிச்சிட்டு போமா. ஏய், சம்பந்திக்கு சாப்பாடு ரெடி பண்ணு போ. ஏய், நகை கூட அமுக்கிறாத. எப்படியோ சேர்த்துட்டோம். சந்தோஷம் தானே? மாடிக்கா வா வாங்க.
இந்திரா இந்திரா, நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து பிரயோஜனம் எல்லாம் போயிடும் போல இருக்க. ஏன்? நம்ம மாமனாரு எதிர் வீட்டை விலைக்கு வாங்க போறாராம். பணம் பத்தலனா நம்ம நகையெல்லாம் வச்சு வாங்கிக்கிறதா பேசிக்கிறாங்க. நம்ம நகையில இருந்தா மலேசியக்கார்ட்ட சொல்லி மீரா கழுத்துல போட்டிருக்கோமே, இப்ப என்னக்கா பண்றது? இந்த நகை விஷயத்தினால நாம மாற்றுறது இல்லாம மலேசியக்காரனுக்கு மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்திருக்கானுங்களே பால்கார பயிலுவ, அவங்களும் மாட்டிக்குவாங்க போல இருக்குதே. நீ ஒண்ணும் கவலைப்படாதக்கா. நகை எங்கன்னு கேட்டா திருடு போடுச்சுன்னு சொல்லிடுவோம். இல்ல இருக்கவே இருக்குது கிழவி, அதான் திருடிடுச்சுன்னு அதுவும் சரிதான். பொண்ணு வீட்டுக்கு நகைங்களை தேடி அனுப்புறதா கிழவனுக்கு கிழவி மேல ஏற்கனவே சந்தேகம். இந்த சாக்கு வச்சாவது கிழவியனால மிதி மிதி கெட்டுமே. ஆமாமா, அடி பாவிங்களா, திருடனதும் இல்லாம என்னையாடி மிதிக்க சொல்றீங்க? இருங்கடி, எங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லி உங்களை என்ன பாடுபடுத்துறேன்னு. என்னங்க தரையில போடுறானே என்னமோ. என்னங்க நம்ம மோசம் போயிட்டங்க. இங்க இருக்கிற 3 சிறுக்கிகளை சேர்ந்து நம்மள ஏமாத்திட்டாங்க. என்னடி சொல்ற? ஆமா, இங்க வந்திருக்கானே ஒரு தடியே, அவன் மலேசியக்காரன் இல்ல, பால்கார பயலாம். பால்காரனா? ஆமாங்க, இவளுக்கு நகைகளையும் பணத்தையுமே கொடுத்து நம்மள பிராடு பண்ணிருக்காளுங்க. இப்போ அவனுக்கு எங்க இருக்கானுங்க? பீச்சுக்கு போயிட்டு வந்து மாடியில ரெஸ்ட் எடுக்கிறானுங்க. பீச்சுக்கு போயிட்டு வந்து ரெஸ்ட் எடுக்கிறானுங்களா? இன்னைக்கு வெட்டி தோட்டத்திலேயே பொலி போட்டுறேன் நானு. வாங்க இன்னைக்கு. மச்சான், பெரிய ஹோட்டல்ல சாப்பாடு எடுத்துருப்பாங்க போல இருக்கு. சாப்பாடு ரொம்ப பிரமாதம். அதை விட மச்சான், இந்த கோழி குருமா வச்சிருந்தாங்களே ரொம்ப ரொம்ப பிரமாதம். கூட கொஞ்சம் சாராயம் இருந்தா எப்படி இருந்திருக்கும்? மஜாவா இருந்திருக்கும். இருக்கு வாங்க. மிஸ்டர் தர்மலிங்கம், என்ன நீங்க ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டீங்க. வீடாமேன் இது வீடா? இது எங்க மலேசியா மாட்டுக்கொட்டை மாதிரியா இருக்கு. ஒரு ஏசி இல்ல, மலேசியாவுக்கு தகவல் கொடுக்கலாம்னா ஒரு எஸ்டேட் இல்ல. இதுல எப்படி குடும்பம் நடத்துற? நான்சென்ஸ். தப்பு தாங்கோ, அதெல்லாம் சரி பண்ணி இல்லாங்கோ. இன்னைக்கு எல்லா சடகையும் முடிச்சு உங்களை அனுப்புறங்கோ. சந்தோஷமுங்க. சரிங்கங்கோ. பங்கஜா, லேசா பொத்துனாப்புல அந்த கதவை சார். எது கதவை சாத்தி சொல்லிட்டு? நீங்க பெரிய மனுஷங்கோ, உங்ககிட்ட பேசும் போதுங்க கதவெல்லாம் திறந்து வைக்கப்படாதுங்க. ஏனுங்க கூட வந்தவருங்க? மலேசியாவில இவருக்கு எத்தனை கப்பல் இருக்குன்னு சொன்னீங்க? அது எத்தனை கப்பல்னு சரியா ஞாபகம் இல்லைங்க. ஆமாங்க, அதெல்லாம் இருந்தா தானங்க ஞாபகம் வச்சுக்க முடியுங்க. இதெல்லாம் ஏன் கேக்குறீங்க? சம்பந்திங்க, கொஞ்சம் முன்னாடி வர்றீங்களாங்க? மலேசியாவுல வந்த இந்த சூட்டும் கோட்டை எங்கடா வாடகைக்கு விடாதடி. அந்த ஒரு கண்ணு கொஞ்சம் கொசு கண்ணு வச்சிருக்காங்க, விடாத. எங்க போனாலும் விடாத. எவ்வளவு நாள் உட்கார்ந்து நீங்க தின்னீங்க? கட்டிட்டு போகணும். எங்க போனாலும் விட மாட்டேன். யார் வீட்டு காசுல கோழி பிரியாணி பீச், நீங்க கெட்ட கேட்டுக்கு பீச் வரையா? எங்க போன மகன எலக்ட்ரிக் ட்ரெயின் ஏறி வந்து அடிப்பேன். உங்க அப்பா உங்களை அடிக்கிறாரு. அதான் அந்த மலேசியக்காரங்கள. அவங்களே அடிக்கிறாரு. 10,000 யார் எடுத்து யாரு ஐயோ, குத்திட்டா குத்திட்டா குத்திட்டா. பைத்தியக்காரச்சி, இடுப்பேனே மிதிச்சு போடுவேன். என்ன ஒரு நாளாவது நிம்மதியா தூங்குறியாடே? உனக்கு என்னடி வந்து கேடு? ஐயோ, அந்த அவ இருக்காளே உங்க அக்கா மக ரவுடி இந்தீரா, அவ கையில இத்தா பெரிய சூலாயத்தை தூக்கிட்டு வந்து நம்ம 2 பேரையும் துரத்தி துரத்தி குத்திட்டாங்க. ஆமாண்டி, அவ ஏன் சும்மா இருக்கிறா? அவ கையில நீயே சூலாயத்தை எடுத்து கொடுத்து நம்ம 2 பேரையும் துரத்தி குத்த சொல்லு. ஊர்ல அங்கங்க முகமூடி கொள்ளக்காரனுக்கு தொல்லை தாங்க முடியல. எங்க நம்ம வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருவானோ நானே பீதியில படுத்திருக்கேன். என்ன ரொம்ப பீதி உண்டு பண்றாயா? அப்படியே மிதிச்சு போடும். எங்க படுத்து படுத்தா வர்றா, கண்ண மூடனா வர்றா, திறந்தா வர்றா. மீனாட்சி, ஏ மீனாட்சி, காலையில இருந்து எங்க போச்சு இந்த பொண்ணு? ஏ மீனாட்சி. பைத்தியக்காரச்சி, இங்க வாடி. பீரோல பணம் வச்சதுனே எதுக்கு நீ எடுத்த? என்னது? நான் எடுத்தனா? ஐயோ சத்தியமா நான் எடுக்கலங்க. இல்ல, இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? காலையில இருந்து இந்த மீனாட்சி பொண்ண காணோம், அவளை தான் தேடிட்டு இருக்கேன். என்னது, மீனாட்சி காணோமா? ஏண்டி, ஒருவேளை பீரோல வச்சிருந்த பணத்தை அவதான் எடுத்துட்டு ஓடி போயிருப்பாளோ? இருக்கும். இந்த பால்கார விஷயம் நமக்கு தெரிஞ்சு போச்சு இல்ல? இனிமே இங்க இருந்தா மாட்டிக்கோம்னு பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடி தாங்க போயிருக்கணும். ஏங்க அழுவுறீங்க? ஐயோ, எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்திட்டாங்க. திட்டம் போட்டு கவுத்துட்டாங்களே. நான் இப்படி ஏமாளியா இருப்பேனா? ஐயோ, என்னப்பா என்னாச்சு? ஐயோ அப்பா, பெரிய இடத்து பொண்ணுன்னு கொண்டாந்தா அந்த மீனாட்சிய பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடி போயிட்டாடா ராத்திரியோட ராத்திரியா. அவ சும்மா போயிருந்தாலும் பரவாயில்லடா, கேவலம் அந்த பால்கார பையன் எடுத்துட்டு ஓடிட்டாடா. ஐயோ ஐயோ, இந்த குடும்ப மானமே போயிருச்சா? ஐயோ, இனிமே இந்த மனுஷன் எப்படி வெளியில தலை நிமிர்ந்து நடக்க போறாரு?
வாய மூடுங்க. அந்த பொண்ணை அடிச்சு கொண்டுட்டு இங்க ஒப்பாரியா வைக்கிறீங்க. என்னது அடிச்சு கொன்னுட்டமா? என்னடா சொல்றா இவ? ஏய் என்னடி சொல்ற? நீங்க சும்மா இருங்க. உங்க தம்பியும் இந்த வீட்ல இருக்கிறவங்களும் சேர்ந்துக்கிட்டு அந்த பொண்ணை அநியாயமா அடிச்சு கொண்டுட்டாங்க. ஐயோ அடே உன் பொண்டாட்டி எங்க மேல அநியாயமா பழிச்சு முத்துறாங்க. எதை வச்சுட்டு அப்படி சொல்ற? இத பாருங்க. இந்த லெட்டர் அந்த பொண்ணு ரூம்ல இருந்துச்சு. பாருங்க. உங்க தம்பி இப்படி ஒரு லெட்டர் எழுதி 2வது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அந்த பொண்ணு கிட்ட வற்புறுத்தி கையெழுத்து கேட்டிருக்கான். அவ சம்மதிக்கலன்ற உடனே அவளை ஏதோ பண்ணிட்டாங்க. ஆமாங்க. அக்கா காலையில ரூம் இருக்க போகும்போது அங்க ரத்த கரையை பாத்துருக்காங்க. திரும்பி நாங்கெல்லாம் போய் பாக்கிறதுக்குள்ள அது யாரும் அழிச்சிட்டாங்க. இதெல்லாம் என்ன எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த வீட்டுல ஏதோ நடக்குது. ஐயோ இந்த ஒரு பழியத்தான் என் மேல போடாம இருந்தாளுங்க, அதை இன்னைக்கு போட்டாளுங்களா? டே உங்களே என்னை பிரிக்கிறதுக்கு ஒரு பொய் லெட்டர் எழுதி வச்சுட்டு என்னமா நாடகம் ஆடுறாளுங்க. இதை விட எனக்கு ஒரு துளி விஷத்தை கொடுத்து கொண்டு இருக்கலாம் மேடம். இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா நான் இந்த வீட்டுல உயிரோடு இருக்கணுமா? இல்ல உயிரோடு இருக்கணுமா? உயிரோடு இருக்கணுமா? உயிரோடு இருக்கணுமா? நீங்க ஏன் பாடுறீங்க? என்ன போய் கொலைகாரங்கிறா? இவ்வளவு எல்லாம் சொல்றதுனால நீங்க கொலைகார ஆயிருவீங்களா? இந்த மாதிரி ஒருத்தர் மேல பழி போடுறதுக்கு அளவு இருக்கு. நிறுத்துங்கடா உங்க பிரச்சனைய. முதல்ல எனக்கு பதில் சொல்லுங்க. நேத்து வரைக்கும் நல்லா இருந்த தோட்டத்துல திடீர்னு யாரு குழி தோணுது? நான் தடுக்கி விழுந்தேன்னா என்ன ஆகுறது? அதுவும் அளவெடுத்த மாதிரி 6 அடி கரெக்டா தோண்டி இருக்கீங்க. யார புதைக்கிறதுக்காக குழி தோண்டிங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். என்னது 6 அடி குழியா? அங்க எப்படி வந்துச்சு? பாத்தீங்களா, நாங்க சந்தேகப்பட்டது சரியா போச்சு. இதுல சந்தேகப்படுறதுக்கு என்னடா இருக்கு? நான் தான் குழிய தோண்டினேன். எதுக்குங்க? ஜோசிகார அந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் தோசை இருக்கு, நான் மந்திரிச்சு கொடுக்கிற காப்பு கழிப்ப வீட்டுக்கு பின்னால போதீங்கன்னு சொன்னா அதுதான் போதிச்சிருக்கேன். அவர் சொல்றத நம்பாதீங்க. அந்த பொண்ணை கொலை பண்ணி புதைச்சிட்டு காப்பு கழிப்பன்னு ஏமாத்துறாரு. அப்படி அவர் சொல்றது உண்மையா இருந்தா அந்த குழியை தோண்டி காமிக்க சொல்லுங்க பாப்போம். அதிகமா பேசாத. எங்க அப்பா மேல உனக்கு சந்தேகம். அந்த பள்ளத்தை தோண்டி பார்க்கணும், அவ்வளவுதானே? பாடி போலாம். டேய் இல்லங்கடா, பள்ளத்தை தோண்டி பார்த்து உங்க அப்பா யாருங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா? அப்பா உங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் உங்களே சந்தேகப்பட்டு இருக்காங்களே, அதுக்கு முடிவு கட்டணும்னா பள்ளத்தை தோண்டி பார்க்கணும். வாங்க. இவங்க அப்படியே விடக்கூடாது. வாங்க தோண்டுவோம். உன்னை எப்படி பாராட்டுறதுன்னு எனக்கு தெரியல. பாராட்டெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் சொல்றபடி நடந்துட்டா போதும். காஞ்சிபுரம் பட்டு புடவை தானே, அதான் வாங்கி கொடுத்துட்டேன். அது இல்ல. மூக்குத்தியா? அதுவும் இல்ல. வேற எது? உங்க அப்பா இருக்காரே, அவர் எதுக்கு இந்த நேரத்துக்கு ஞாபகப்படுத்துற? அவரு மீனாட்சி விஷயத்துல நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. அவர் நீங்க கண்டிச்சு வைக்கணும். பெரியவங்க விவகாரம் நமக்கு எதுக்குமா? அவர் நீங்க கண்டிக்க போறீங்களா இல்லையா? அது மட்டும் வாணாங்கன்னு. யோ போன தாயா கேளையா? என் பேச்சை கேட்காத உனக்கு இனிமே இந்த ரூம்ல இடம் இல்ல. கெட் அவுட். போயா? கிரி கிரி நமக்குள்ள எதுக்கு கிரி? இதுக்கு மட்டும் நாங்க, மத்ததுக்குள்ள உங்க அப்பாவா? போயா. என்னடி? ஐ அம் யுவர் ஹஸ்பண்ட். உன் 64 காலையும் நீயே எடுத்துட்டு போ. விஷ்ணு என்ன மாமினுக்கு விஸ்வரூபம் எடுத்துட்டா? காமசூஸ்திராய நம வாச்சாய நம. என்ன இடி இடிக்கிற சத்தம் கேக்குது? ஐயோ இந்த வீட்டுல அராஜகம் நடக்குது. இத கேட்க யாருமே இல்லையா? அண்ணே யாருக்கு தெரியாம உனக்காக நான் கரிஞ்சோறு ஆக்கி போட்டு வளர்த்தா நீ ஏன் பேச்ச கேட்காம உங்க அப்பா பேச்ச கேக்குற? நீ என்ன அடி கொல்லு, ஆனா ஒரு உண்மையை மட்டும் மறைக்க முடியாது. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. அடியே நான் உன் புருஷன்டி. அதான் நிலைமை சரியில்லைன்னு தெரியுது இல்ல? ஏன் வாயை கொடுத்த? நான் எங்கடா வாயை கொடுத்தேன்? வாயை திறந்து பேசுறதுக்குள்ள மத்த வச்சு வாயிலேயே மொத்து மொத்துன்னு மொத்திட்டாடா. ஐயோ சரி வா. நான் முன்னாடி போறேன். இங்க இருந்து அடிப்பா, கைய தூக்க விடாம அடிச்சுட்டாளே. என்னண்ணே இங்க வந்து படுத்துட்டு இருக்கீங்க? நீங்க என்ன காரணத்துக்காக மேல வந்திருக்கீங்களோ அதே காரணத்துக்காக தான் நானும் வந்திருக்கேன். அண்ணன் என் நிலைமை கொஞ்சம் பரவாயில்ல, அண்ணன் நிலைமை ரொம்ப சீரியஸ். தம்பி அந்த ரவுடிய சாப்பிடுற கைய ஓடிச்சிட்டாடா. அது வேற ஒண்ணும் இல்லண்ணே, நம்மளையும் நம்ம அப்பாவையும் பிரிக்கிறதுக்காக இவளுக்கு திட்டம் போட்டு ஏதோ வேலை செய்யறாளுங்க. பாயிண்ட். பொட்டச்சிங்க இவளுக்கே இவ்வளவு திமிர் இருந்தா நாமெல்லாம் ஆம்பளைங்க, நமக்கு எவ்வளவு தில்லு இருக்கும்? இதுவும் பாயிண்ட். இவளுங்க இல்லாம நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது நினைச்சிட்டு இருக்காளுங்க.
பொண்டாட்டிங்க தயவு இல்லாமலேயே நம்ம வாழ்ந்து காட்டணும். அப்பத்தானே அவளுக்கு கொட்ட அடங்கும். இதுதான்டா பாயிண்ட். ஒரு பொண்டாட்டி இல்லைன்னா இன்னொரு பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணிக்கலாம். பட் ஒன் மோர் அப்பா கிடைப்பாரா? திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். கரெக்ட். என்னென்ன கையில மத்தோட வந்திருக்கீங்க? ஆல் எவிடன்ஸ். நாளைக்கு போலீஸ் கேஸ்ன்னு ஏதாச்சும் வந்துச்சுன்னா என் பொண்டாட்டி இதாலதான் என்ன அடிச்சா அப்படின்னு நான் ஆதாரம் கட்ட வேண்டாம். இந்திரா, இங்க உருட்டு கட்ட வச்சிருந்தே பாத்தியா? ஐயோ, என் பொண்டாட்டி என்ன அடிக்கிறதுக்கு தான் கட்டைய தேடுறா. வாத்தியார, எந்த நேரத்திலையும் என் பொண்டாட்டியால என் உயிருக்கு ஆபத்து வரலாம். எதுக்கும் போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து வையேன். இன்னைக்கு ஒன் நைட் நான் தப்பிச்சுக்கிட்டா போதும். நாளையில இருந்து நான் ஆபீஸ்லயே படுத்து தூங்கிடுவேன். அந்த பொம்பளை ரவுடி திறந்து என்ன நீ காப்பாத்து, காப்பாத்து. கவலைப்படாம தூங்குன. நாளையில இருந்து நாம கராத்தே, கும்ஃபு, பம்பு எல்லாமே ஒரு பாதுகாப்புக்காக கத்துப்போம். யாராவது வெளியில பிளீஸ். அவசரத்துல கக்கூசுக்கு தண்ணி எடுத்துட்டு வராம வந்துட்டேன். பிளீஸ் யாராவது ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து கொண்டாந்து கொடுங்க. அக்கா, உங்க வீட்டுக்காரர் கக்கூஸ்க்கு தண்ணி எடுத்துக்காம போயிட்டாரா? ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து கொடுத்துரு. வாய்கிலேயே சட்டம் பேச தெரியுதுல, அங்கேயே கடந்த நாரட்டம். அடியே, நான் ஆபீஸுக்கு போகணும்டி, நேரம் ஆச்சுடி. ஆபீஸுக்கு அப்படியே போ, அப்பதான் பொண்டாட்டியோட அருமை தெரியும். இப்படியே போனா கல்லால அடிப்பாங்கடி. ஐயோ, கக்கூசுக்கு வந்து என் மனசு நிம்மதி இல்லையே. இப்ப பார்த்து வைத்த கலக்குதே. ஏடா தம்பி, ஷாம்பு இருந்தா கூடுறா. ஷாம்பு இந்த ஒரு மூணு ஷாம்பு இல்லையா? சோப்பு ஷாம்பு எல்லாத்தையும் எடுத்து ஒளிச்சு வச்சிட்டாளுங்க. திருட்டு கலந்தீங்க. ஓ, அந்த அளவுக்கு போயிடுச்சா? ஏண்டி தட்டை கறிட்டு இருக்கு, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா? அதெல்லாம் எங்க வேலை இல்ல. ஓ, பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்களை எப்படி கவனிக்கணும்னு எங்களுக்கு தெரியும்டி. வெந்தோக்கா. பூனை கண்ணை மூடிட்டா பூலோகம் இருண்டாதிரி. நீங்க இல்லாமலும் எங்களால வாழ முடியும். ஏண்டி, புருஷங்காரன் கஷ்டப்படுறது உங்களுக்கு அவ்வளவு இலக்காரமா போச்சா? கவனிச்சுக்கிற அதெல்லாம் எங்களுக்கு சாதாரண. எங்கிட்ட மோதாதே, நாராஜாதி ராஜனடி அவம்புக்கள். யாரை நம்பி நான் பிறந்தேன்? பொங்கடி பொங்க, என் காலம் வெல்லும், வென்ற பின்னே. ஹாய். காலையில எந்திரிச்ச உடனே ஒப்பாரி வைப்பாங்க. இன்னைக்கு என்னடான்னா ரொம்ப குஷியா இருக்காங்களே. என்னவா இருக்கும்? அதானே ஒரு இளவும் புரியலையே. மிஸ்டர் தர்மலிங்கம், மிஸ்டர் தர்மலிங்கம் தானே? நான் தாங்க அந்த தர்மலிங்கம். அம்மா, நீங்க யாருங்க? ஸ்டேட்ல இருந்து வர்றீங்களா இல்ல சென்ட்ரல்ல இருந்து வர்றீங்களா? மை நேம் இஸ் ஸ்டெல்லா. நான் இந்த வீட்டுக்கு அப்பா, நம்ம வீட்டுக்கு புதுசா ஒரு வேலைக்காரி வரான்னு சொல்ல அவங்க தான் இவங்க. உங்களுக்கு வேலைக்காரி ஒரு கேடா? அப்பா, இந்த வீட்டுல இருக்க பொண்டாட்டிங்க எல்லாம் யாரும் எந்த வேலையுமே செய்யறது இல்ல. ஆபீஸ் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால தான் இந்த ஏற்பாடு. செருப்பு காட்டி அவளுக்கு 4 போடு போட்டு வேலை வாங்குறதுக்கு துப்பு இல்ல. உங்களுக்கு எல்லாம் வேலைக்காரி ஒரு கேடா? வேலைக்காரியா? நீங்க எல்லாம் என் பிள்ளைங்கன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குடா. ஸ்டெல்லா கண்ணு, கொஞ்சம் இப்படி ஹெல்ப் பண்ணேம்மா. ஓ, பண்றேனே. ஓங்கடி. என்னாச்சுமா ஸ்டெல்லா கண்ணு, என்னாச்சுமா? சாப்பு பட்டுடுச்சு. இப்ப எப்படிமா இருக்கு? அப்பா, கொஞ்ச நேரத்துல நான் பதறி போயிட்டேன். இப்ப பரவாயில்ல, கொஞ்சம் நிம்மதி. ஐயோ ஐயோ ஐயோ, அங்க பாரு மாந்தாள. அன்னைக்கு என்கிட்ட தங்கம் நீ செத்து போயிட்டீனா உன்னோடயே சேர்ந்து நானும் என் உசுறு விட்டுருவேன் எனக்கு சத்தியம் பண்ணிட்டு இன்னைக்கு எவ்வளோ ஒரு வேலைக்காரி வச்சு கொஞ்சிட்டு இருக்கிறான். உன்னை என்ன பண்றேன்னு பாரு. உன்னை
ஸ்டெல்லு எஸ் கமோக்கா இது வந்துடுறீங்க கோ வாட்ட வாக்க ஸ்டெல்லு என் முது கொஞ்சம் சோப் போட்டு விடுறியா கிரிஜா உங்க வீட்டுக்காரருக்கு கொழுப்பு பத்தியா அவ்வளவு கூப்பிட்டு முதுகு தேக்க சொல்றாரு. விடுக்கா எருமாட்டை யார் கழுவுனா என்ன அதுவும் சரிதான். செல்ல கண்ணு ஏ ஸ்டெல்லு என்ன இன்னும் கொஞ்சம் இருங்க வரேன். இப்படி வந்து தலைக்கு தண்ணி ஊத்திட்டு போமா. ஆ. டாடி இவங்க யார் டாடி? இவங்க தான் இனிமே உங்களுக்கெல்லாம் மம்மி. அப்ப நம்ம மம்மி? அது டம்மி. நான் புருஷன்டி. ஸ்டெல்லா ஏ அந்த ஃபைலை கொஞ்சம் கொடு. இல்லங்க மாத்திரை சாப்பிட போறீங்களே. ஆஹா பார்த்தா ஸ்டெல்லு ஸ்டெல்லு நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். வரும்போது நான் உனக்கு என்ன வாங்கிட்டு வர்றது? குண்டு மல்லி. ஐயோ அது வெடிக்கும். நான் உனக்கு குண்டில்லாத மல்லி வாங்கிட்டு வரேன். ஸ்டெல்லு ஒரே ஒரு முறை அந்த சிரிப்ப சிரி. இந்த புன்னகை என்ன விலை, உன் இதயம் சொன்ன விலை. பை பை கோ. ஸ்டெல்லா கண்ணு நான் ஆபீஸ் போயிட்டு வரமா. டே பசங்களா மம்மிக்கு டாட்டா சொல்லுங்க. எந்த மம்மிக்குப்பா? இது என்ன கேள்வி? நான் சொல்றது இந்த ஒரிஜினல் மம்மிக்கு. டாடா மம்மி. டாடா. ஸ்டெல்லா டாட்டா. டாடா. சீரியோ. சீரியோ. பை பை. பை பை. 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 சரி நாயே மச்சாப்பா உன்ன கொரவளைய கடிச்சிருவேன். என் புருஷனுக்கு டாட்டா ஓடி காட்டுற. அங்க கையை வைக்கிறேன். நான் சொல்றேன் ஏந்தி. உனக்கு என்ன இல்லையா? நீ வெள்ளை கலர் வாங்கி நான் சொல்றது கேளு. போன் பண்ணி நீங்க எதிரிங்க பாத்து படிச்சவங்க மாதிரி இருக்காங்க. அவங்க கிட்ட போய் எப்படி நடந்துக்கிறேன்னு தெரியலையே. நீங்க வாங்க ஸ்டெல்லா. நீ உடுமா நீ. நான் சொல்றதுக்கே இன்னைக்கு அவளை கொலை பண்ணாம விட மாட்டேன். ஏய் எதுக்குடி இங்க வந்த? வேலை செய்ய வந்தியா இல்ல ஆம்பளைங்களை மயக்க வந்தியா? வேற ஏதோ வந்து என்னடி இது? மூடி. இத பாரு, எங்களை பொட்டச்சிங்கன்னு நினைக்காத. நாங்க எதுக்கும் துணிஞ்சவங்க. மரியாதையை அந்த வீட்டை விட்டு போகல இதாலேயே சோடிக்கிட்டா. நீங்க விடுங்க, நான் பாத்து வாடி இந்த பக்கம். ஓடுறி ஓடுறி ஓடுறீனா திரும்பி பாக்குறது ஓடுறி. ஏய் மறுபடியும் இந்த பக்கம் பார்த்த மூஞ்சில ஆசிட் ஊத்திடுவேன். ஆமா ஸ்டெல்லா ஸ்டெல்லா ஸ்டெல்லு ஸ்டெல்ஸ். சித்தப்பா சித்தப்பா ஸ்டெல்லா மம்மி எங்க ஸ்கூலுக்கு வந்து இந்த லெட்டர் யாருக்கும் தெரியாம உங்க கையில கொடுத்து சொன்னாங்க. இந்தாங்க. யாருக்கும் தெரியாம? அபிராமி லாட்ஜ் ரூம் நம்பர் 10 உங்களுக்காக காத்திருக்கிற உடனே வரவும் பிடிக்க ஸ்டெல்லா. ஐயோ இத கொண்டு போய் உள்ள வை. அரம்பம்பம் அரம்பம் அரம்பம்பம் பேரின்பம் அரம்பம். எஸ் கம் இன். ஸ்டெல்லா வாங்க. உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியா? உன் லெட்டரை பார்த்த உடனே நீ எதுக்காக என்ன கூப்பிட்டு புரிஞ்சுக்கிட்டேன். ஸ்டெல்லா உன் பர்சனாலிட்டி வச்சு என்ன கவுத்துட்ட. ஸ்டெல்லா இது என்ன காலா மொசைக் தர மாதிரி மொள 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 இருக்கு. ஸ்டெல்லா உன் முகம் திங்கள், வாய் செவ்வாய், மூக்கு புதன், மொத்தத்தில் நீ ஒரு வார கேலண்டர் மாதிரி. ஸ்டெல்லா உன் பொன்னான கரத்தை காட்டு. ஸ்டெல்லா இது என் பொண்டாட்டி எனக்கு போட்டது. இத நான் உனக்கு அன்பளிப்பா போடுறேன். எப்படி இருக்கு ஸ்டெல்லா? நைஸ். ஐயோ 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 இந்த மோதிரத்துக்கே இப்பதான் அழகு.
ஸ்டெல்லா, இந்த விஷயத்துல நீதான் எனக்கு குருநாதர். ஸ்டெல்லா, டைம் ஆகுது, சீக்கிரம். டைம் இஸ் கோல்ட். ஐயோ, எல்லா கண்ணு இவன் எங்க இங்க வந்தா? ஏன் ஸ்டெல்லா கண்ணு லெட்டரை யார் கையில கொடுத்து அனுப்பிச்ச? வீட்டு வாசல்ல கிடந்துச்சு. நல்ல நேரம் நான் எடுத்தேன். தவறி போய் என் பொண்டாட்டி கையில கிடைச்சிருந்தது, பேப்பரை கிழிக்கிற மாதிரி என்ன பீஸ் பீஸா கிழிச்சிருப்பா. செல்லாமா, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு கிடைச்ச பொண்டாட்டி இருக்காளே, பொம்பளை ரவுடி. அவளை நான் டைவர்ஸ் பண்றேன். உனக்காக என்ன இது வந்துகிட்டே இருக்கு? என் பொண்டாட்டியோடைய கல்யாண புடவை எடுத்துக்கின்னு வந்திருக்கேன். இத நீ போத்திக்க. உனக்கு தான் இது எடுப்பா இருக்கும். இனிமே நீதான் என் தெய்வம். என் பொண்டாட்டி வந்துட்டாளா? வேற யாராவது இருக்குமா? என்ன சார், இந்த லாட்ஜில ஒரே தொல்லையா இருக்கு. ஆமாங்க சார், ஒரே டிஸ்டர்பன்ஸ் இல்ல. தம்பி, அண்ணா, தம்பி, அண்ணா, வாங்க சார். இவன் ஒருத்தன் தான் யோகிய நினைச்சேன். இவனுமா? இந்த லெட்டர் வீட்டுல கிடந்துச்சு, நீதானே எழுதுன? என்ன பொம்பளை வரைக்கும் நினைச்சாடி உன் பின்னாடி சுத்துறதுக்கு? ஏடி என் பொண்டாட்டி கால் தூசி பெரியவாடி நீ. வீட்டு வேலைக்கு வந்து அதோட வச்சுக்க. இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிட்ட பிச்சு புடுவேன் பிச்சு. சார், உங்க தம்பிக்கு எழுதுன உங்களுக்கு ஏன் அண்ணன் தம்பியை பத்தி உனக்கு வேண்டி தெரியும்? இந்த விஷயங்கள் அவனுக்கு நெருப்பு. நானா இருக்கிறனால இதோட விட்டுட்டேன். அவனுக்கு தெரிஞ்சா உன்னை கொலையே பண்ணிடுவானுங்கடி. ஐயோ, அப்பாவா? குடும்பமே அலையுதே. ஒரு பரம்பரையவே கவுத்துட்டாளடா. அண்ணா பயங்கரமான பில்பா. யாரும் அசையக்கூடாது, எல்லாம் அப்படியே இருக்கணும். ஐயோ, போலீஸ் அமுங்கு. போடு. வேலையா தொடாதீங்க சார். போயான்றா தொடாதீங்கன்னா சார், என் தம்பி அடிக்காதீங்க சார். ஒரு ரூம்ல 3 பேரா? நில்லுங்க, நில்லுங்க. நீங்க என்னங்க வந்துருங்க. வந்துட்டானுங்களா? எவனும் உள்ள வரக்கூடாது. அப்படியே திரும்பி ஊருக்கு போயிரு. அதை மீறி வந்தீங்க, கொடல உருவி போட்டுவேன். போங்கடா, போங்கடா. என்னங்க இது? யார் இவன்? தம்பி தம்பி அவசரப்படாதீங்க, பொறுமையா தம்பி. யார பாத்துடா பொறுக்கிங்கிற? அவசரப்படாதீங்க பிரதர். யாரடா அயோக்கியங்கிற? மாப்பிள்ளை வீட்டுக்காரன் நம்மளால அவமானப்படுத்திட்டான். இந்த சம்பந்தமே வேணாயா, பொண்ணு கூட்டு வாங்கயா. அப்புறம் ஏன்டா நிக்கிறீங்க? போங்கடா. சம்பந்தி இருங்க, என்ன நடந்துச்சு? இவன் எங்களெல்லாம் அவமானப்படுத்திட்டான். இது ஒரு நிமிஷம் கூட நாங்க இங்க இருக்க மாட்டோம். சம்பந்தி, இவன் தான் என் மூத்த பையன். யாரு? பைத்தியாருன்னு சொன்னீங்களே அவனா? அதான் அவன் காலை கடிச்சிட்டானா? ஏங்க பைத்தியத்தை எல்லாம் கல்யாண நேரத்துல வெளியில விட்டுக்கிட்டு கட்டி போட வேண்டியதானே? கட்டி தாங்க போட்டிருந்தேன். மேல சத்தம் கேட்டு மிரண்டு அறுத்துட்டு ஓடியாந்துட்டான். பெரிய பையனாச்சே, கல்யாணத்துல அச்சதை போட்டுமே நினைச்சேன். அவன் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். இவனை எடுத்துட்டு போய் மாட்டுக்கோட்டையில கட்டி போடுங்கடா. நான் பைத்தியம் இல்ல, விடுங்கடா. பாத்தீங்களா, பெத்த தகப்பனையே டேன்னு கூப்பிட்டு போகுது. நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். நீங்க வாங்க சம்பந்தி.